பெற்றுக்கொண்டது மாற்றம் அல்ல. யாத்திராகமும் 34வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி நாம் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் என்னை கொண்டு அவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 2012ஆம் ஆண்டு பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதலின் அக்கினி ஊழியம் என்ற பெயரை எனக்கு கொடுத்து ஆண்டவராகிய கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். இந்த ஆண்டின் புதிய ஆண்டில கர்த்தர் எடுத்து பெங்களூர் பட்டணத்துல அநேக இடங்கள்ல அவருடைய அக்கினியை போடும்படியாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்படியாக கர்த்தர் இந்த இடத்தில் கொண்டு வந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து, அநேக ஒழுக்கமான காரியங்களை கற்றுக் கொடுத்து, ஆவிக்குரிய சில ரகசியங்களை கற்றுக் கொடுத்து, அவர் நாம மகிமைக்காக உங்கள் மத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாருமே வெறுமையா வரல, உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா பாருங்க, அவர் யார் யாரை எங்க வைத்து கொண்டு வருவார். நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சையா வருகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மே வைத்திருக்கிற தரிசனம் திட்டம் நேராக நடத்தி சென்று வருவார். அந்த மாதிரி இந்த 3 ஆண்டுகள் கர்த்தர் கொண்டு வந்தார். அநேக இந்த மீட்டிங்கு வரவங்களை வெல்கம் பண்ணும்படியாக அப்படி பல விதமான காரியங்களை கர்த்தர் வைத்தார். இப்பொழுது என்னை ஊழியத்தில் அநேக தேவதாசர்கள் பரிசுத்தவான்கள் வெல்கம் பண்ணும்படியாக என்னை வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம எதை ஆண்டவருக்கு செய்யறோமோ